இப்ப பாத்தீங்கன்னா உதாரணத்துக்கு பூ பறிக்க போகும்போது இளையால் அன்பால் ஏத்தம் அவர்க்கு நிலையா வாழ்வை நீத்தாரிடமாம் தலையாள் தாழும் தவத்தோர்க்கு என்றும் தொலையா செல்வம் சோற்றுத்துறையேன்னு சொல்லி பூ பறிக்கலாம். நீங்க இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க தேவையில்லை, நமக்கு தெரியலேன்னு ஏங்க தேவையில்லை. ஒரு தடவை காதுல கொடுத்து கேட்டா போதும், காதை மட்டும் வாடகை கொடுத்தா போதும், வேற ஒண்ணும் வேணாம். அப்புறம் நாவுக்கரசர் நகமெல்லாம் தேய கையால் நாள் மலர் தூவி முகமெல்லாம் கண்ணீர் மல்க முன்பணிந்து ஏத்தும் தொண்டர்த்தம் அகமலா கோயில் இல்லை ஐயன் ஐயாரனாரேன்னு சொல்லி 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 பூ பறிக்கலாம் இல்லையா? அது பண்ணலாம். அப்புறம் என்ன பாட்டு சாமி திருவாசகத்துல ஏதாவது பாட்டு சொல்லுங்கன்னா அதுதான் அந்த ஒரு பாட்டு வரும் பாருங்க. நான் எப்ப சிவபுராணம் பாடினாலும் இந்த பாட்டை உள்ள நுழைப்பேன். நீங்க அதை கவனிச்சிருக்கலாம்னு தெரியல. சிவபுராணம் ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்குது? தொல்லையிரும் பிறவி சூடும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தமாக்கியதே எல்லை மறுவா நெறி அளிக்கும் வாதவூர் எங்கோன் திருவாசகம் எனும் தேன்னு சொல்லி நமசிவாய வாழ்கின்றத தொடங்கறதுக்கு முன்ன நான் என்ன செய்வேன்னா வணங்க தலை வைத்து வார்கடல் வாய் வாழ்த்த வைத்து இணங்கத்தன் அடியார் கூட்டமும் வைத்து எம்பெருமான் அணங்கொடு அணுதில்லை அம்பலத்தே ஆடுகின்ற குணம் கூற பாடினாம் பூவள்ளி கொய்யாமோன். ஒரு தடவை பூ பறிக்கும் போதும் இந்த பாட்டை சொல்லி 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 இல்ல நாவுக்கரசர் தேவாரத்தை சொல்லி ஏதாவது ஃபர்ஸ்ட் சொன்னது பாத்தீங்கன்னா அது சுந்தரமூர்த்தி தேவாரம். இதெல்லாம் சொல்லி 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 பூ பறிச்சீங்கன்னா அந்த பூ சாமியோட திருவடிக்கே தான் போய் சேரும். நீங்க நம்ம போட்டோக்கு தானே போடுறோம், கீழே தானே விழுந்துட்டு இன்னொருத்தவங்க மெச்சிடுறானே, அதெல்லாம் நீங்க யோசிக்க தேவையில்லை. அது சிவார்ப்பணமா ஆயிடுது அந்த பூ இல்லையா? அதே மாதிரி இன்னொரு ரகசியமும் சொல்லி தரேன் உங்களுக்கு. நிறைய பூ பூத்து குளுங்குது ஒரு இடம். டூரிஸ்ட் போறீங்க, கார் போகுது, கொஞ்சம் இருங்க, வேன் போகுது, அப்ப கூப்பிடுறாங்க பாருங்க, என்னன்னு பாருங்க, வேன் போகுது, எல்லாரும் போறீங்க, ஊட்டி குற்றாலம் கொடைக்கானல் போறீங்க, அங்கங்க பூ காய்ச்சி தொங்கு, அப்படியே பூத்து காய் காய்ச்சி தொங்குது. பார்க்கும் போது ஐயோ இவ்வளவு அருமையான பூ பாருன்றீங்க. அந்த இடத்துல போய் சிவார்ப்பணம்னு சாமிக்கு சிவபெருமானுக்கு சிவார்ப்பணம்னு அந்த பூவை ரசிச்சு சொன்னாலே சாமியோட திருவடிக்கு போயிடுமா. இது தெரியுமா உங்களுக்கு? இது அர்ஜுனனுக்கு பீமன் சொன்ன கதை. இது அர்ஜுனன் பீமனுக்கு சொன்ன கதை. அர்ஜுனா உன்னோட பக்தி எப்படிடா இவ்வளவு பயங்கரமா இருக்குது, சிவபெருமான் நீ கூட்ட குரலுக்கெல்லாம் வந்துடுறாருன்னு பீமன் கேட்டானா. அதுக்கு சொன்னானா நான் டெய்லி சிவ பூஜை பண்றேன். அதுக்கு பீமன் சொன்னானா நானும் தான் சிவ பூஜை பண்றேன், எங்க நீ சிவ பூஜை பண்ண இடத்துக்கு போய் காட்டுன்னு கேட்டானா. யாரு? அர்ஜுனன் கேட்டானா பீமன் கிட்ட. பீமன் உடனே என்ன பண்ணானா, இட்டுன்னு போய் காட்டினானா. மலை போல இருந்துதான் பூ, பயம், அவ்வளவு பூ கொட்டியாடா பண்ணேன்னா. அர்ஜுனன் கேட்டு போய் பார்த்ததும் பயந்துட்டான், என்னடா பீமன் இப்படி இருக்குன்னு. உடனே பீமன் கேட்டானா நீ பண்ண இடத்த காட்டு. யார் கேட்டது? பீமன் கேட்டானா. யார? அர்ஜுனனை கேட்டானா நீ சிவ பூஜை பண்ண இடத்த காட்டுறா பாப்போம். அர்ஜுனன் சொன்னானா நான் சிவ பூஜை தனியாலாம் ஒண்ணுமே பண்ணலடா, வரும்போது இருக்கிற எல்லாத்தையும் பார்த்து சிவார்ப்பணம் 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 எந்த செடியை பார்த்தாலும் சொல்லிக்கிட்டு போயிட்டே இருப்பேன் நான். அது எங்க போய் தொட்டு இருக்கோம் யோசிச்சு பாருங்க. இவன் ஒரு பூவா பறிச்சு போட்டு சிவ பூஜை பண்ணிருக்கான். அவன் எல்லாமே என் பெருமானுக்கு அர்ப்பணம்னு சொல்லிட்டு போனவன் இல்லையா? அப்போ நீங்க இந்த சின்ன சின்ன குட்டி குட்டி பாட்டையாவது பாடல. பூத்தேர்ந்த ஆயனை கொண்டு நின் பொன்னடி வைக்க பாருங்க, இந்த பாட்டை கேளுங்க காதால. பூத்தேர்ந்து ஆயனை கொண்டு நின் பொன்னடி ஏத்தாதார் இல்லை என்னும் கால் ஓத்தூர் மேய ஒளிமழுவாள் அங்கை கூத்தீர் உம்ம குணங்களே சொல்லி சொல்லி பூ பறிக்கணும். பூத்தேர்ந்த ஆயனை கொண்டு நின் பொன்னடி பூத்தேர்ந்து ஆய், பூத்தேர்ந்து ஆயனமா, அள்ளி போடலாம் ஆயக்கூடாது இல்லையா? பூத்தேர்ந்த ஆயன கொண்டு நின் பொன்னடி ஏத்தாதாரில்லை என்னும் காள் ஓத்தூர் மேய ஒளிமழு வாரங்கை ஓத்தூர் மேய ஒளிமழு வாரங்கை கூத்தீர் உம்ம குணங்களே. இந்த மாதிரி சாமிக்கு ஒரு பூவா போடணும். இளையாள் அன்பால் ஏத்தம் அவர்க்கு நிலையா வாழ்வு நீத்தாரிடமாம்
தலையால் தாழும் தலையால் தாழும்னா எவன் ஒருத்தவன் தலையை வணங்கி பெருமானேன் தலையை நல்லா எவ்வளவு குடிய முடியுமோ குடிஞ்சு இரும்பு மனுஷனா நின்று இப்படி தூவக்கூடாது. இந்தான் தலையால் இளையால் என்பால் ஏத்தம் அவருக்கு நிலையா வாழ்வழித்தாரிடமா தலையால் தாழும் தவத்தோருக்கு. யார் அது? யாரால அந்த மாதிரி சாய முடியும்? தவம் பண்ணவங்க மட்டும்தான் சாய முடியும். திமிர் புடிச்சது இருமா புடிச்சதெல்லாம் சாய முடியுமா? சாய முடியாது. அப்பதான் சாமி சொல்றாரு, தலையால் வணங்கும் தவத்தோருக்கு என்ன சாமி கேட்டீங்கன்னா என்றும் தொலையா செல்வம். அது ஒரு 500 ரூபாய் வச்சுக்கிறீங்க, நாளைக்கு காலையில் உங்ககிட்ட இருக்குதா? பால் வாங்கிடுறீங்க, ரொட்டி வாங்கிடுறீங்க, சாப்பாடு வாங்கி இல்லையா? ஆனா இந்த செல்வம் எப்படியா? தொலையாத செல்வமா, உங்ககிட்டயே நீடிச்சு நிலைச்சிருக்குமா. எந்த செல்வம்? சிவபெருமான் என்கின்ற செல்வம், தொலையா செல்வம். திரு சோற்றுத்துறை என்ற ஸ்தலத்துல சுவாமியை போய் பார்த்தீங்கன்னா அந்த சுவாமி உனக்கு தொலையாத செல்வமா இருப்பாருடான்னு சொல்றதுதான். இப்ப இந்த மாணிக்க வாசகரோட பாட்டு திருவாசகம் இது சிவபுராணம் பாடும் போது இனிமே நீங்க தெரிஞ்சுக்கணும், இந்த பாட்டு தான் சாமி ஒரு பாடுறாரு போல. வணங்க தலை வைத்து வார்கடல் வாய் வாழ்த்த வைத்து இனங்கத்தன் அடியார் கூட்டமும் வைத்து எம் பெருமான் அணங்கொடு அணி தில்லை அம்பா. இந்த பாட்டை பாடும் போது தில்லை அம்பல கூத்தன் உங்க கண்ணுக்கு முன்னால வந்துடும். தில்லை யாரு இருக்காங்க? நடராஜ பெருமான் இருக்காரு இல்லையா? தில்லை அம்பல கூத்தனை நினைச்சு அந்த மலரை தூவிட்டீங்கன்னா சிதம்பரம் இங்க இருந்து பஸ்ல போவே தேவையில்லை. இங்க இருந்தே சாமி எடுத்துக்குவார். வாடா கொடுத்துக்கிறியாடா செல்லம் நம்ம சாமி எடுத்துக்குவார். அதுக்காக அந்த பாட்டை பாடுறது. இப்போ அந்த ஐயா கேட்டது இணையார் திருவடி. எனக்கு என்ன ராகம் தெரியுமோ அதை பாடுறேன், கேளு. இணையார் திருவடி என் தலை மேல் வைத்தலுமே துணையான சுற்றங்கள் அத்துணையும் துறந்தொழிந்தேன். இணையார் திருவடி என் தலை மேல் வைத்தலுமே துணையான சுற்றங்கள் அத்துணையும் துறந்தொழிந்தேன். அணையார் பூணல் தில்லை அணையார் பூணல் தில்லை அம்பலத்தே ஆடுகின்ற அணையார் பூணல் தில்லை அம்பலத்தே ஆடுகின்ற புனையாடல் சீர்பாடி பூவள்ளி கொய்யாமோ புனையாளன் சீர்பாடி பூவள்ளி கொய்யாமோ. இணையார் திருவடி என் தலை மேல் வைத்தலுமே துணையான சுற்றங்கள் அத்துணையும் துறந்தொழிந்தேன். துணையான சுற்றங்கள் அத்துணையும் துறந்தொழிந்தேன். அணையார் பூணல் தில்லை அணையார் பூணல் தில்லை அம்பலத்தே ஆடுகின்ற அணையார் பூணல் தில்லை அம்பலத்தே ஆடுகின்ற புனையாளன் சீர்பாடி பூவள்ளி கொய்யாமோ புனையாளன் சீர்பாடி பூவள்ளி கொய்யாமோ. திருவடி சாமியோட திருவடியை இந்த மாதிரி நினைச்சு ஒரு செடி கிட்ட போய் அந்த பூவை பறிக்கும் போது அந்த பூ எப்படி இருக்கும் இல்லையா? வெடுக்கு வெடுக்கு வெடுக்குன்னு போய் செடியெல்லாம் பிச்சு உடைச்சு சில பேர் பாத்தீங்கன்னா ஏன்டா இவன் பூ பறிக்கிறான்னு இருக்கும். அத மாதிரி போய் அதை வதை பண்ணக்கூடாது இல்லையா? இந்த மாதிரி அமைதியா பாடிக்கிட்டே போய் பூ பறிச்சீங்கன்னா நல்லா இருக்கும். அதனால இது ரெண்டும் நீங்க பூ பறிக்கும் போது பாடுற பாட்டு. ஓகேவா? அந்த ஐயா பாடல் நீங்க சாமி பாடுறீங்களா? இணையார் திருவடி
சிவா சிவா திருச்சிற்றம்பலம். நம பார்வதி மகாதேவம்.